இனி ஈரானை நம்பி இந்தியா ஹார்மோஸில் வர்த்தகம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஏன்னா ஓமன் இந்தியா கூட கைகோர்த்திருக்கு. ஓமனில் இருக்கக்கூடிய சலால், தும், சோஹர் இந்த மாதிரியான துறைமுகங்களை இந்தியா கேட்வேயாக பயன்படுத்த போகுது. இந்த துறைமுகங்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியிலிருந்து வெளியே இருக்குது. ஸோ ஓமன் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 துறைமுகங்களையும் இந்தியா கேட்வேயாக பயன்படுத்தி இந்தியாவிலேருந்து போகக்கூடிய அரிசி, ஸ்டீல், இயந்திரங்கள், பெட்ரோல் மாதிரியான பொருட்களை வளைகுடா நாடுகளுக்கு கொண்டு போக முடியும். அதே நேரத்தில் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய், எல்என்ஜி மாதிரியான விஷயங்களை ஓமன் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். ஓமனில் இருக்கக்கூடிய இந்த 3 துறைமுகங்களும் ஒரு வர்த்தக கேட்வேயாக இயங்கும். இந்த வர்த்தக கேட்வேயாக இயங்கும் போது இந்திய பொருட்களுக்கு ஓமன் வரி போடக்கூடாது அப்படின்றதுக்காக ஜூன் 1, 2026 சிஇபிஏ அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்கு. காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் தான் இது. இந்த ஒரு ஒப்பந்தத்தின் கீழே இந்திய பொருட்களுக்கு வரி சலுகை கிடைக்கும். இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கும் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய பொருட்களுக்கும். இந்த ஒப்பந்தம் அப்படின்றது நடைமுறைக்கு வந்ததுனால கிட்டத்தட்ட போன வருஷத்தோட இந்த வருஷம் 246% இந்தியாவுக்கும் ஓமனுக்குமான வர்த்தகம் அப்படின்றது உயர்ந்திருக்கு. ஏன்னா ஓமன் இந்தியாவினுடைய கேட்வேயாக இருக்குது. சாலை மார்க்கமாக மற்ற அரபு நாடுகளை அடைகிறதுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஓமன் இந்தியா கூட போட்ட இந்த ஒப்பந்தம், இந்த துறைமுகங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படுது. பல நாடுகள் ஓமன் கூட இந்த ஒப்பந்தத்தை போட முன் வருவாங்க. ஏன்னா இந்த 3 துறைமுகங்களும் ரொம்ப ஹாட்ஸ்பாட்டாக மாறப்போகுது. ஹார்மோஸ் ஜலசந்திக்கு கிடைச்ச அதே முக்கியத்துவம் இந்திய ஓமன் ஒப்பந்தத்தின் மூலமா இந்த 3 துறைமுகங்களுக்கும் கிடைக்க போகுது. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.